ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சர்க்கரை நோய்க்கு மாமருந்தாகும் பனைக்கிழங்கு. தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் என்ற குரலுக்கு ஏற்ப ₹1 செலவில்லாம செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தர்றதுன்னா அது பனைமரம்தான். இதோட சிறப்பு பத்தி சொல்லிட்டே போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாலலாம் சர்க்கரை நோய்லாம் ரொம்ப ரேரான ஒரு வியாதி. நிறைய பேரு இந்த மாதிரி நோய் இருந்தாவே தெரியாமலும் கூட வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஆனா இப்போ 5 வயசு குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலே சரியா சொல்லிடும். ஏன்னா எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை இல்லாம இல்ல. சில பேருக்கு இருந்தாலும் இத வெளியில காட்டிக்கிறது இல்ல. பனைக்கிழங்குல நார்ச்சத்து அதிகம். இது உடல் வெப்பத்தை தணிச்சு குளிர்ச்சியை தரும். மேலும் உடலுக்கு அழகையும் தந்து உடல் வலிமையையும் மேம்படுத்தும். சீசன் வந்தா போதும் சில நாட்களுக்கு நொங்கு சாப்பிட்டு சில நங்குகளை வெட்டாமலும் விட்டுருவாங்க. இது பழுத்ததும் தானா கீழே விழும். அதை பிரிச்சு மண்ணில் புதைச்சு 2 வாரம் கழிச்சு தோண்டி பார்த்தா பனைக்கிழங்கு முளைச்சிருக்கும். விவசாயிகளுக்கு சில நாட்களுக்கு இந்த கிழங்கு உணவாவே மாறும். அப்படி சாப்பிட்டு வந்ததுனாலதான் உடல் அந்த அளவுக்கு வலிமையாகி மழை வெயில்னு எந்த நேரங்கள்லயும் சலிக்காம உழைக்க முடிஞ்சது. ஆனா இப்ப கொஞ்சம் குளிரும் தாங்க முடியல, வெயிலையும் தாங்க முடியல. உடல் மெலிந்தவங்க தொடர்ந்து பனைக்கிழங்க சாப்பிட்டு வந்தா உடல் பருமனாகும். மேலும் மலச்சிக்கலை நீக்கும். பனைக்கிழங்க பல வழிகள்ல நம்ம சாப்பிடலாம். ஆனா இதை வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். பசியையும் போக்கும். அதோட இரும்பு சத்தும் கொடுத்து உடலை வலிமையாக்கி ஹீமோகுளோபினும் பெருகும். ஆண்மை அதிகரிக்க பனைக்கிழங்கு நல்ல தீர்வாகவும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. பெண்களோட கர்ப்பப்பை வலுப்பெறவும் பனைக்கிழங்கு சாப்பிடலாம். பதநீர், பனைக்கிழங்கு, நுங்கு, பனம்பழம், பனை ஓலை, பனை நார்னு இது எல்லாமே பயன் தரக்கூடியதா இருக்கு. உலகத்துல மொத்தம் 100க்கும் மேலான நாடுகள்ல பனைமரம் இருந்து வருது. அங்கெல்லாம் பனங்கள்ல இறக்க எந்த தடையும் இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல இதுக்கு தடை இருக்கு. பனைமர எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு இதுவும் ஒரு காரணம். முடிஞ்ச அளவுக்கு கிராமத்துல இருக்க உங்க இடங்கள்ல பனை விதையை நட்டு பயன் பெறுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பனையை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.